ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 5 வெள்ளிக்கிழமை ஆனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினம். இந்த ஒரு தானியத்துக்கு மேல ஒரே ஒரு விளக்கை ஏத்தினா போதும், நீங்க நினைத்த காரியம் அமோகமா நடக்கும். இனி தொட்டதெல்லாம் வெற்றி தான். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளோட பித்ருக்கணை தீர்த்துக்கிறதுக்கும் குலதெய்வ சாபத்தை விலக்கிக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள். ஆனா அது மட்டும் இல்ல, நம்மளோட செல்வ செழிப்பை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த ஒரு நாளை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பிறை நாட்கள். அப்படிப்பட்ட அமாவாசை தினம் வெள்ளிக்கிழமையில வர்றது கூடுதல் விசேஷம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமையும் அமாவாசையும் சேரக்கூடிய இந்த ஒரு நாள்ல நீங்க கட்டாயம் வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீபத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நாளைக்கு எப்பவும் போல காலைல எந்திரிச்சு குளிச்சு சுத்தபத்தமா சமைச்சிட்டு அதுக்கப்புறமா பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்தணும், அதெல்லாம் முடிச்சிடுங்க. இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்க மாலை ஒரு 6 மணிக்கு மேல வீட்டில் ஏற்றினா போதும். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது முதல்ல பித்ருக்கடன், அடுத்ததா தானம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அதனால நாளைக்கு தினம் முடிஞ்சா ஒரு 2-3 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. காகத்துக்கு சாப்பாடு வைங்க, நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்க. அமாவாசை நாட்கள்ல கோவிலுக்கு போறதும் அதுவும் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு நடத்துறது கூடுதல் சிறப்பு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு யாரு வேணாலும் ஏத்தலாம். ஒருவேளை பெண்கள் ஏத்த முடியலனா அதுக்கு பதிலா கணவனோ இல்ல அவங்களோட குழந்தைகளோ கூட இந்த தீபத்தை ஏத்தலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு தானியம். அந்த தானியம் வேற ஒன்றும் இல்ல, வெள்ளை மொச்சை. எதுக்காக இந்த இடத்துல நம்ம வெள்ளை மொச்சை எடுத்துருக்கோம்னா, நாளைக்கு அமாவாசை தினம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில வர்றது. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் வெள்ளை மொச்சை. அப்பேற்பட்ட வெள்ளை மொச்சையை தான் இந்த ஒரு தீபத்துக்கு நீங்க பயன்படுத்த போறீங்க. சின்னதா ஒரு தாம்பாள தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதனால சுத்தப்படுத்திட்டு அதுக்கு நடுவுல மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிடுங்க. முடிஞ்சா தட்டை சுத்தி கூட நீங்க போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமா அந்த தட்டு மேல ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை. ஏற்கனவே நீங்க சமையலுக்கு வீட்டில் வச்சிருக்கூடிய வெள்ளை மொச்சையை பயன்படுத்தாம ஒரு 10 ரூபாய்க்காவது கடையில வாங்கிட்டு வந்து அந்த வெள்ளை மொச்சையை அந்த தட்டு மேல வச்சு பரப்பிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்குல நெய் ஊத்தணும். நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏத்துங்க. இந்த ஒரு தீபத்தை அமாவாசை தினம் அன்னைக்கு மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல நீங்க வீட்டில் ஏத்தணும். இந்த தீபத்தை ஏத்தும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை மனசார மகாலட்சுமி தாயார்கிட்டையும் குறிப்பா சுக்கிர பகவான் கிட்டையும் வேண்டிக்கோங்க. ஒருத்தவங்க வாழ்க்கையில சுக்கிர திசை அடிச்சிட்டாலே அவங்க வாழ்க்கை தலைகீழா மாறிடும். பரம ஏழை கூட திடீர்னு பணக்காரா மாறக்கூடிய யோகம் இந்த சுக்கிர திசைக்கு இருக்கு. அப்பேற்பட்ட சுக்கிர திசை உங்க வீட்டுல உங்க குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா தாராளமா இந்த ஒரு தீபத்தை யார் வேணாலும் அமாவாசை தினம் மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல வீட்டுல ஏத்தணும். ஏத்தும் போது உங்களோட பொருளாதார பிரச்சனை, மன பிரச்சனை, பண பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுங்க. நீங்க எப்பவும் போல உங்க வீட்டோட பூஜை அறையில தீபம் எவ்வளவு நேரம் எரிய விடுவீங்களோ அந்த அளவுக்கு இந்த தீபம் எரிஞ்சா போதும். அதுக்கப்புறமா மறுநாள் காலை சனிக்கிழமை அந்த அகல் விளக்கு எடுத்து வச்சுட்டு அந்த வெள்ளை மொச்சைய வீட்டுல வைக்க கூடாது. அதை அப்படியே மூட்டையா கட்டி உங்க வீடு பக்கத்துல கூடிய ஆறு, ஏரி, குளம் இது மாதிரி நீர்நிலைகள்ல கால்வாழத்துல விட்டுருங்க. இந்த ஒரு அமாவாசை, அதுவும் ஆனி அமாவாசை அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நினைத்த காரியம் அமோகமா நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.